பட்டாசு நகரமான விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இரவையே பகலாக மாற்றும் வகையில் வானில் கலர் பட்டாசுகள் வண்ணஜாலம் நிகழ்த்தின. சென்னை அடுத்த அயப்பாக்கம், அம்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வண்ண வண்ண பட்டாசுகள் வானையே கலைவண்ணமாக்கின. புதுச்சேரியில் வெள்ளை மேகங்கள் பல வண்ண சாயம் பூசியது போல வான வேடிக்கைகள் களை கட்டின. வேலூரில் பென்சில் மத்தாப்பு, பூத்தொட்டி, சங்கு சக்கரம் என சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தரையில் கலைவண்ணம் காட்டினர். வண்ண வண்ண பட்டாசுகளை வெடித்து தீபாவளியை கோலாகலமாக மக்கள் கொண்டாடினர். சென்னையில் கண்கவர் பட்டாசுகளை வெடித்து மக்கள் தீபாவளியை கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை மாநகர், வடபழனி, கோயம்பேடு, கீழ்ப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வான வேடிக்கை நிகழ்த்தி களைகட்டச் செய்தனர். ஃப்ரெண்ட்ஸோட வெடிக்கிறதுங்கிறதே ஒரு தனி சுகம் தான் எப்பயுமே. ஏன்னா இப்போ யாரும் பார்த்துக்கிறதுக்கு பெருசாக இருக்க மாட்டாங்க. நம்ம வேணுங்கிற வெடிக்கலாம், எவ்வளோ வேணால் சேர்த்து போட்டு கூட வெடிக்கலாம். அந்த ஃபீலே கொஞ்சம் தனி தாங்க. அதேபோல வேளச்சேரி, திருவான்மையூர், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் பட்டாசு வெடித்து வானில் வண்ணஜாலம் நிகழ்த்தினர். அவங்க பட்டாசு நாங்க எடுத்துப்போம், நாங்க பட்டாசு அடிப்போம். எல்லாரும் பட்டாசு எல்லாரும் எடுத்து வெடிச்சிரும். தீபாவளி இஸ் எக்ஸைட்டிங் ஹியர் பிகாஸ் நாங்க 3 நாள் கண்டினியூஸா பட்டாசு வெடிப்போம். பசங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி நம்ம ரோட்ல வெடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆக்சுவலி நம்ம ரோட்ல எல்லாம் வெடிக்கிற மாதிரி எல்லாரும் ஒரு கம்யூனிட்டியா இருக்கும்போது டுகெதர் we will celebrate it in a very grand way. அது ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒரு ஃபெஸ்டிவல்காக ஒன்று சேர்ந்துட்டு கொண்டாடுறது. இட் ஷோஸ் ஹவு யுனைடெட் எவ்ரிஒன் இஸ் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஹார்மனி ஈச் பர்சன் பிரிங்ஸ் இன் பை கெட்டிங் டுகெதர் டு செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவல். சென்னை அடுத்த திருவொற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் வண்ண வண்ண மத்தாப்பு உள்ளிட்ட பட்டாசுகளை வெடித்து மக்கள் மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்த நிலையில் இரவிலும் மழை வெளுத்து வாங்கியது. திருவாரூர், சேந்தமங்கலம், நன்னிலம், முடிகொண்டான், ஆண்டிப்பந்தல், மாங்குடி, மாப்பிள்ளைக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் குறுவை நெல் அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்தனர். கொடைக்கானலில் நேற்றும் கனமழை நீடித்ததால் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி நிறுத்தப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள எட்டயபுரம், இனாமணியாச்சி, இலுப்பையூரணி உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. நெல்லையில் லேசான சாரல் நீடித்த போதும் குடைபிடித்தபடியே மக்கள் பட்டாசுகளை வெடித்தனர். தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் மிக கனமழைக்கும், சென்னையில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், நாகை, திருவாரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரித்துள்ளது. இதேபோல சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும், விழுப்புரம், அரியலூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களிலும், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை நீடிக்கும் என குறிப்பிட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழை பெய்யக்கூடும் என ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும் நாளையும் நாளை மறுநாளும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணித்துள்ளது.
டிக்கெட் புக்கிங் குறைவு உள்ளிட்ட காரணங்களால் 6 சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் திரும்ப சிறப்பு ரயில்கள் இயக்குவது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் டிக்கெட் புக்கிங் குறைவு காரணமாக வரும் புதன்கிழமை சென்னை சென்ட்ரலில் இருந்து கோட்டயத்திற்கு செல்ல இருந்த சிறப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வியாழக்கிழமை கோட்டயத்திலிருந்து சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலும் ரத்து செய்யப்பட்டது. அதேபோல வரும் 24 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் செங்கல்பட்டு நெல்லை இடையே அதிவிரைவு சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் அக்டோபர் 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நாகர்கோயில் சென்னை சென்ட்ரல் இடையிலான சிறப்பு ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு குறைவாக இருந்த காரணத்தால் சிறப்பு ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே விளக்கமளித்துள்ளது. இனி தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க தவிக தலைவர் விஜய்க்கு உரிமை உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனது இல்லத்தில் கட்சித் தொண்டர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடன் எல் முருகன் தீபாவளியை கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உள்ளூர் பொருட்களை வாங்கி பண்டிகையை கொண்டாட பிரதமர் மோடி விடுத்த அழைப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். கரூர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க விஜயை தடுப்பதற்கு எந்த உரிமையும் இல்லை எனவும் தெரிவித்தார். தமிழக காவல்துறை அவருக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்து அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு தமிழக அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்கு அனைத்து உரிமையும் அவருக்கு இருக்கிறது. அவர் மக்களை சந்திக்க விரும்புகிறார். அதை சந்திக்க போகும்போது இடத்துல எனக்கு சரியான பாதுகாப்பு வேணுமென்னு கேட்கிறார். அதை செய்து கொடுக்க வேண்டியது தமிழக காவல்துறையினுடைய கடமை, பொறுப்பு. அதை அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும். வழக்கறிஞர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் இறங்கிச் சென்று தடுத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். நெல் ஈரப்பதத்தை உயர்த்தி கொள்முதல் செய்திட எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்லை என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலடி கொடுத்துள்ளார். நேரடி நெல் கொள்முதல், நெல் ஈரப்பதம், செறிவூட்டப்பட்ட அரிசி உள்ளிட்டவை குறித்து திமுக அரசு தவறான தகவல்களை கூறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் நெல்லுக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகையை 1 பைசா கூட உயர்த்தாதவர்கள் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக ஊக்கத்தொகையை அதிகரித்து வரும் திமுக அரசை பார்த்து களங்கம் சுமத்துவதாக சாடியுள்ளார். நடப்பாண்டில் குறுவை சாகுபடி வரலாறு காணாத அளவிற்கு 6.13 லட்சம் ஏக்கராக உயர்ந்த நிலையில் 1805 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அக்டோபர் 19ஆம் தேதி வரை 3700 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செறிவூட்டப்பட்ட அரிசி கொள்முதலுக்கு மத்திய அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை 6 மாதத்திற்கு முன்பே வெளியிட்டிருந்தால் நடைமுறை சிக்கல்கள் இருந்திருக்காது என்றும் இவை ஏதும் அறிந்து கொள்ளாமல் விவசாயிகள் வேறு காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொண்டிருப்பதை இதனுடன் முடிச்சு போட்டு எடப்பாடி பழனிசாமி பொறாமையில் புலம்பியிருப்பதாக விமர்சித்துள்ளார். காழ்ப்புணர்ச்சியுடன் மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போட்டு அறிக்கையாக விடுவதை எதிர்க்கட்சித் தலைவர் தவிர்த்திட வேண்டும் என்றும் அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். மத்திய அரசின் PMC திட்டத்தில் இணைய கேரள அரசு முடிவெடுத்துள்ளது. இதுகுறித்து பேசியிருக்கும் அம்மாநில கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி, தேசிய கல்விக் கொள்கையை மாநிலம் எதிர்த்த போதிலும் மத்திய அரசின் நிதியை பெறுவதற்காகவே இந்த திட்டத்தில் கையெழுத்திட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். சமக்கர சிக்ஷா திட்டத்திற்கான நிதி உட்பட குறைந்தது 1500 கோடி ரூபாய் நிதி நிலுவையில் இருப்பதாகவும் அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். விளிம்பு நிலை சமூக மாணவர்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த இந்த நிதி உதவும் என்றும் ஊழியர்களுக்கான நிதி பிரச்சினை இருப்பதாகவும் அவர் விளக்கியிருக்கிறார். இதனிடையே மத்திய அரசின் PMC திட்டத்தில் கேரளா இணைவதாக அறிவித்திருப்பதன் மூலம் CPM பாஜக கூட்டு அம்பலமாகியிருப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதுகுறித்து பேசியிருக்கும் அம்மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சன்னி ஜோசப், அமைச்சரவையில் கூட விவாதிக்காமல் PMC திட்டத்தில் இணையும் முடிவை கேரள அரசு எடுத்திருப்பதாகவும் CPM பாஜக இடையே இருந்த உறவு வெளிவந்துள்ளது என்றும் சாடியுள்ளார். நரகாசுரனை வதம் செய்த நாளாக குறிப்பிட்டு தீபாவளி கொண்டாடப்பட்டாலும் நரகாசுரன் கதை என்பதே ஆரிய திராவிட போராட்டம் என வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதாக தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கு. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரம் பெரியார் படிப்பகத்தில் நடத்தப்பட்ட நரகாசுரன் வீரவணக்க நாள் நிகழ்வுக்கு பின்னர் பேசிய கு. ராமகிருஷ்ணன், திராவிடர்களை வீழ்த்தியதை கற்பனையாக நரகாசுரன் கதை என்றும் இதனை தமிழர்கள் கொண்டாட வேண்டும் என்று திணிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இது தமிழர்களுடைய பண்டிகை அல்ல. தமிழர்களுடைய பண்டிகை என்பது தை பொங்கலும் தமிழர் திருநாள் மட்டுமே. இந்த தீபாவளி என்பது ஆரிய பண்டிகை. இன்னும் தமிழ்நாட்டிலே பண்டிகைகள் என்பது வசந்த காலத்திலே தான் வரும். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு திராவிட விருந்து என்ற பெயரில் மாட்டிறைச்சி பிரியாணியுடன் பன்றிக்கறியும் விருந்தாக அளிக்கப்பட்டது.
பீகாரில் தேர்தல் நெருங்கி வரும் வேளையிலும் ஒரே தொகுதியில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதால் எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணிக்குள் குழப்பம் நீடிக்கிறது. பீகார் சட்டப்பேரவைக்கு நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முதல் கட்ட தேர்தல் நடைபெறும் 121 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் கடந்த வெள்ளிக்கிழமை நிறைவடைந்துவிட்டது. 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் 122 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது. இந்நிலையில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி சார்பில் RJD 143, காங்கிரஸ் 55, CPIML 20 மற்றும் சில கட்சிகள் போட்டியிட உள்ளன. 143 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர்களை ராஷ்டிரிய ஜனதா தளம் நேற்று அறிவித்தது. இந்த பட்டியலில் 24 பெண்கள் மற்றும் 18 இஸ்லாமிய வேட்பாளர்கள் இடம்பெற்றனர். கூட்டணியில் 55 தொகுதிகளை பெற்ற காங்கிரஸ் கட்சி மொத்தம் 60 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இந்நிலையில் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிடும் சில தொகுதிகளுக்கும் சேர்த்து RJD வேட்பாளர்களை அறிவித்துள்ளதால் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் நேர் எதிராக ஒருவரை ஒருவர் எதிர்க்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் போட்டியிடும் குடும்பா தொகுதியில் RJD வேட்பாளரை அறிவித்துள்ளது. இதனிடையே RJD தந்திரமான அரசியலில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் பீகார் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வழங்கி வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக அறிவித்துள்ளார். பிரதமர் மற்றும் வட இந்தியாவின் தீபாவளி கொண்டாட்டங்கள் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். INS விக்ராந்த் போர்க்கப்பல் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமையுடன் கூறினார். கோவா மற்றும் கர்நாடகாவின் கார்வார் கடற்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள INS விக்ராந்த் கப்பலில் கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடிய பிரதமர் மோடி இந்திய கடற்படையின் வலிமையை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி இந்திய ராணுவத்தின் துணிச்சல் ஆகியவை ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானை எளிதாக சரணடைய வைத்ததாக கூறினார். पूरे पाकिस्तान की रातों की नींद उड़ा दी थी. INS விக்ராந்த் கப்பல் பாகிஸ்தானுக்கு தூக்கமில்லாத இரவுகளை கொடுத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். जिसका नाम ही दुश्मन के साहस का अंत कर दे वो है INS விக்ராந்த். ஆண்டுதோறும் தீபாவளியை தனது குடும்பத்துடன் கொண்டாடுவது பழக்கமாகிவிட்டதாக கூறி ராணுவத்தினரை தனது குடும்பம் என்று பிரதமர் மோடி கூறினார். தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. டெல்லியில் நிபந்தனைகளுடன் பசுமை பட்டாசு வெடிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு பட்டாசுகள் வெடித்து மக்கள் உற்சாகமாக தீபாவளியை கொண்டாடினர். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி முக்கிய சாலைகள் வண்ண விளக்குகளால் ஒளிர்ந்தன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் குடும்பத்தினருடன் சேர்ந்து பட்டாசுகள் வெடித்து பொதுமக்கள் தீபாவளி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். கடவுள் லட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு நடத்தினர். மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் உள்ள சிவாஜி பூங்காவில் கண்கவர் வான வேடிக்கை நடைபெற்றது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மக்கள் பட்டாசு வெடித்து தீபாவளி பண்டிகையை குதூகலமாக கொண்டாடினர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி அயோத்தி ராமர் கோயில் வண்ண மின் விளக்குகளால் மின்னியது. அதேபோல பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் தகதகவென ஜொலித்தது. உத்தரகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை நதிக்கரை ஒளி வெள்ளத்தில் மிளிர்ந்தது. பீகாரில் சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலக கட்டிடங்கள் வண்ண மின் விளக்குகளால் ஒளிர்ந்தன. சண்டிகர் நகர் முழுவதும் தீபாவளி ஒட்டி அமைக்கப்பட்ட அழகிய அலங்கார விளக்குகள் மற்றும் தீப விளக்குகள் கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. டெல்லி இந்தியா கேட் மற்றும் குதுப் மினார் போன்ற முக்கிய நினைவு சின்னங்களும் தீபாவளியை ஒட்டி ஒளிர்ந்தன.
ரயிலுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பயணிகளின் காட்சிகள்தான் இவை. பண்டிகை நாட்களை சொந்த ஊரில் கொண்டாடுவதே பலரின் விருப்பமாக இருந்து வருகிறது. நாட்டின் எந்த இடத்திலிருந்தாலும் பண்டிகை தினத்தில் அடித்து பிடித்து எப்படியாவது சொந்த ஊருக்கு செல்வதை பலரும் வழக்கமாக வைத்திருக்கின்றனர். பயணிகளின் வசதிக்கு ஏற்ப ரயில், விமானம், சாலை மார்க்கமாகவோ பயணம் இருக்கும். அதிலும் ரயிலில் பயணிப்பதையே பெரும்பாலான மக்கள் தங்கள் விருப்ப தேர்வாக கொண்டுள்ளனர். அப்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் உள்ள ஒரு ரயில் நிலையத்தில் பயணிகள் ரயிலுக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சூரத்தை சுற்றியுள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றும் ஊழியர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல உத்னா ரயில் நிலையத்தில் திரண்டதால் நிலையமே களை கட்டியது. அதே நேரம் பயணிகள் வரிசையாக காத்திருந்தது பெரும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. ஊழியரை தற்கொலைக்கு தூண்டியதாக ஓலா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பவிஷ் அகர்வால் மீது பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஓலா அலுவலகத்தில் அரவிந்த் என்ற 38 வயது இளைஞர் மின்னணு பொறியாளராக பணியாற்றி வந்துள்ளார். 2022ஆம் ஆண்டு முதல் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அரவிந்திற்கு மூத்த அதிகாரிகள் கடுமையான வேலைபளு அளித்திருப்பதும் சம்பளம் கூட வழங்காமல் இழுத்தடித்திருப்பதும் தெரிய வந்தது. இதனால் கடுமையான மன உளைச்சலில் இருந்த அரவிந்த் கடந்த மாதம் 28ஆம் தேதி வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இதைத் தொடர்ந்து 2 நாட்கள் கழித்து அரவிந்தின் வங்கி கணக்கிற்கு ஓலா நிறுவனத்திடமிருந்து சுமார் 18 லட்சம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் அவரது அறையை சோதனை செய்தபோது 28 பக்க தற்கொலை குறிப்பை கண்டறிந்தனர். அதில் தனது தற்கொலைக்கு சிஇஓ பவிஷ் அகர்வால் மற்றும் உயரதிகாரி சுப்ரதா குமார் ஆகியோர்தான் காரணம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதத்தின் அடிப்படையில் அரவிந்தின் சகோதரர் பெங்களூரு காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் ஓலா நிறுவன சிஇஓ பவிஷ் அகர்வால் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மூத்த அதிகாரி சுப்ரதா குமார் மற்றும் ஓலா நிறுவனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சீனாவுக்கான வரி குறித்த ட்ரம்பின் பேட்டி, ஹாங்காங் விமான விபத்து உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். சீனாவுடன் நியாயமான வர்த்தக ஒப்பந்தத்தை எதிர்பார்ப்பதாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விரைவில் சீன அதிபரை சந்திக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் டிசியில் உள்ள வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் சீனாவுக்கும் தங்களுக்கும் சிறந்த உறவு இருப்பதாக தெரிவித்தார். சீனா வரும்படி தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் அடுத்த ஆண்டு சீனா செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே அமெரிக்காவிற்கு சீனா 55% அளவிற்கு அதிகப்படியான வரி செலுத்துவதை குறிப்பிட்டும் பேசினார். 55% and a potential 155% come November 1st unless we make a deal. And I'm meeting with President Xi. We have a very good relationship. We're going to be meeting in South Korea in a couple of weeks. இதனிடையே ரஷ்யாவுடனான போரில் உக்ரைன் வெற்றி பெறும் என நம்பவில்லை எனவும் ஆனால் போரில் எதுவும் நடக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். மேலும் ஹமாஸ் நல்லவிதமாக போர் நிறுத்தத்தை கடைபிடிக்காவிட்டால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று எச்சரித்தார். ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கும் போது சரக்கு விமானம் ஓடுபாதையில் இருந்து விலகி கடலுக்குள் விழுந்த விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். சீனாவில் உள்ள ஹாங்காங் சர்வதேச விமான நிலையத்தில் துபாயில் இருந்து வந்த சரக்கு விமானம் தரையிறங்கும் போது விபத்தில் சிக்கியது. விமானம் ஓடுபாதையில் இருந்து கடலில் விழுந்து நொறுங்கியது. விபத்தில் சிக்கிய விமானம் எமிரேட்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமானது என தெரிய வந்துள்ளது. மேலும் விமானத்தில் இருந்த 4 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். போயிங் 747 சரக்கு விமானம் விபத்தில் சிக்கியதற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவத்தில் விமானம் தரையிறங்கும் போது அருகில் இருந்த வாகனத்தை மோதியதில் அதிலிருந்த 2 உயிரிழந்ததாக உள்ளூர் காவலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தால் 11 சரக்கு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விபத்தில் சிக்கியது 32 ஆண்டுகள் பழமையான போயிங் 747 விமானமாகும். இது முதலில் பயணிகள் விமானமாக பயன்படுத்தப்பட்டு பின்னர் சரக்கு விமானமாக மாற்றப்பட்டுள்ளது. 2 நாள் கடும் சண்டைக்கு பிறகு காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகளை அளிக்கும் ட்ரக்குகள் செல்ல தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் கடந்த வாரம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. போர் நிறுத்தம் அமலில் இருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தெற்கு காசாவில் உள்ள ரபா பகுதியில் இஸ்ரேலிய படையினர் மீது ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் குற்றம் சாட்டியது. இந்த தாக்குதலில் 2 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் ராணுவம் காசா முழுவதும், குறிப்பாக ரஃபா மற்றும் நுசைத்ரக் பகுதிகள் முகாம் உள்ளிட்ட பகுதிகளில் வான்வெளி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் நடத்தியது. இதில் 45 பேர் வரை உயிரிழந்ததாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர்.
தாக்குதலின் விளைவாக காசாவுக்கு மனிதாபிமான உதவிகள் செல்வதை தற்காலிகமாக இஸ்ரேல் நிறுத்தியது. ஞாயிற்றுக்கிழமை நடந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் பாதுகாப்பு படை மீண்டும் போர் நிறுத்தத்தை அமல்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இருப்பினும் அமெரிக்காவின் அழுத்தத்திற்கு பிறகு உதவிப் பொருட்கள் செல்வதற்கான எல்லைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. இந்த ட்ரக்குகள் எகிப்தின் ரஃபா எல்லையை கடந்து காசா பகுதிக்கு செல்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதாக ஹமாஸ் இயக்கமும் இஸ்ரேல் ராணுவமும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி வருகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனவு கண்டுகொண்டே இருக்க வேண்டியதுதான் என ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கிண்டல் அடித்துள்ளார். ஈரானின் அணுசக்தி மையங்களை அமெரிக்க விமானங்கள் தகர்த்து விட்டதாக டிரம்ப் பெருமையாக கூறி வருவதாகவும், நல்லது கனவு காணுங்கள் என்றும் கமேனி தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு நாட்டில் அணுசக்தி உற்பத்தி செய்ய வேண்டுமா வேண்டாமா என்று சொல்வதற்கு அமெரிக்காவிற்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் அவர் காட்டமாக தெரிவித்துள்ளார். டிரம்பின் காசா சமாதான முயற்சி குறித்தும் கமேனி விமர்சித்துள்ளார். மனச்சோர்வடைந்த சியோனிஸ்டுகளை உற்சாகப்படுத்தவே டிரம்ப் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்திற்கு சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காசா அமைதி திட்டத்தை அவர் ஒரு வெற்று பேச்சு என்று நிராகரித்ததுடன் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் இஸ்ரேல் அடைந்த தோல்வி அவர்களுக்கு நம்ப முடியாத அளவுக்கு இருந்தது என்றும் கமேனி குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் 13வது சீன சர்வதேச நாட்டுப்புற கலை விழாவை ஒட்டி கலைஞர்கள் நடனமாடிய காட்சிகள்தான் இவை. சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தில் உள்ள ஃபோஷான் நகரில் கடந்த 16ஆம் தேதி சர்வதேச நாட்டுப்புற கலை விழா தொடங்கியது. இதில் 5 கண்டங்களில் இருந்து 13 நாடுகளைச் சேர்ந்த கலைக்குழுக்கள் பங்கேற்றுள்ளன. மலைகள் மற்றும் கடல்கள் கடந்து எதிர்காலத்திற்காக ஒன்றிணைதல் என்ற கருப்பொருளுடன் விழா நடைபெறுகிறது. செர்பிய நாட்டுப்புற நடனம், எகிப்திய நடனம், இலங்கையின் பாரம்பரிய நடனங்கள், கொலம்பிய பாடல்கள் மற்றும் நடனங்கள் என பல்வேறு நாட்டு கலைஞர்கள் விழாவில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். சீனாவின் மாநில கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த சர்வதேச கலை பரிமாற்ற நிகழ்வு 1990ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. நட்பு மற்றும் அமைதியை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இந்த கலை விழா கொண்டாடப்படுகிறது. இனி டாப் 25 செய்திகளில் பல்சுவை செய்திகளை பார்க்கிறார். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பொங்கல், தீபாவளி போன்ற விசேஷ நாட்களில் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை போயஸ் கார்டனில் தனது ரசிகர்களை சந்திப்பது வழக்கம். அந்த வகையில் தீபாவளி நாளில் போயஸ் கார்டனில் உள்ள இல்லம் முன்பு கூடியிருந்த ரசிகர்களை ரஜினிகாந்த் சந்தித்தார். இருகரம் கூப்பியும் கையசைத்தும் வாழ்த்தினார். ரசிகர்கள் பரிசளித்த பொன்னாடையை பெற்றுக்கொண்ட ரஜினிகாந்த் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்து கூறினார். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டவனை வேண்டுகிறேன். ரஜினியை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி என ரசிகர்கள் தெரிவித்தனர். அவரை பார்த்தாலே இன்னைக்கு தீபாவளி எங்களுக்கு சரவெடிதான். தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னாரா? நீங்களா சொன்னீங்களா? எங்களுக்கு பார்த்த இதுல என்ன சொல்லணும்னு தெரியல எங்களுக்கு. நான் ரஜினி சாரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். தலைவரை பார்க்கணும்னு வந்தோம். தலைவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தீபாவளி சிறப்பா இருக்கணும்னு தலைவரை பார்த்தாச்சு, சிறப்பாகவும் இருந்தாச்சு. ரஜினிகாந்தை காண வந்தவர்களுக்கு ரசிகர்கள் சார்பில் இனிப்பும் வழங்கப்பட்டது. அடுத்த சிம்போனி குறித்த அறிவிப்பை இசைஞானி இளையராஜா வெளியிட்டுள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இளையராஜா. தனது நீண்ட நாள் கனவான சிம்போனி இசையை கடந்த மார்ச் மாதம் லண்டனில் இளையராஜா அரங்கேற்றினார். அவரது இசை குறிப்புகளை நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் பல்வேறு இசை கருவிகளுடன் ஒரே நேரத்தில் இசையமைத்தது காண்போரை பரவசமடைய செய்தது. இதனைத் தொடர்ந்து இளையராஜாவுக்கு தமிழக அரசு பாராட்டு விழாவை நடத்தியது. இந்நிலையில் தற்போது அடுத்த சிம்போனி குறித்த அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார் இளையராஜா.
இதற்கான பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அதில் புதிய இசைக்கோர்வையை சேர்க்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனது அடுத்த சிம்பனிகளை எழுதுவதற்கு தீபாவளி அம்மாவின் நினைவு தினத்தை முடித்துவிட்டு வந்து தொடங்கலாம் என்று இருக்கிறேன். அத்துடன் புதிய படைப்பாக சிம்பனிக் டான்சஸ் என்ற ஒரு புதிய இசைக்கோர்வையையும் எழுதுவதற்காக இருக்கிறேன். இளையராஜாவின் இந்த அறிவிப்பு அவரது ரசிகர்களை உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது.